Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் இந்த ஒற்றை சொல் கடந்த கால காலனித்துவத்தின் பிரம்மாண்டத்தையும் ஒரு தலைமுறையின் நினைவுகளையும் சுமந்து நிற்கிறது. ஆனால் 1996 ஒரே ஒரு நாள் ஒரு அரசாங்கத்தின் ஒற்றை முடிவில் அந்த பெயர் காணாமல் போனது. மெட்ராஸ் மறைந்து சென்னை பிறந்தது. ஒரு பெயரை மாற்றுவது ஒரு சடங்கு. ஆனால் ஒரு நகரத்தின் ஆழமான அடையாளத்தை மாற்றுவது ஒரு வரலாறு. நாம் அனைவரும் அறிந்திருப்போம், மெட்ராஸ் என்பது காலனித்துவ பெயர், சென்னை என்பது தமிழ் பெயர் என்று. ஆனால் இதைவிட பெரிய ஒரு ரகசியம் இதற்குள் புதைந்துள்ளது. சென்னைக்கும் மெட்ராஸுக்கும் இடையேயான யுத்தம் அது 1600களில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் நீடித்தது. நீங்கள் இன்று வாழும் இந்த நகரின் பெயர் அன்றே பிறந்துவிட்டது. நீங்கள் அறியாத அந்த உண்மை என்ன? யார் இந்த நகரத்திற்கு சென்னை என்று பெயர் சூட்டினார்கள்? பிரிட்டிஷார் ஏன் மெட்ராஸை மட்டுமே விரும்பினர்? வாருங்கள், சென்னை என்ற வார்த்தைக்குப் பின்னால் இருக்கும் இதுவரை யாரும் சொல்லாத, காலத்தால் மறக்கடிக்கப்பட்ட அந்த ரகசியத்தை இன்று நாம் உடைப்போம். ஒரு தீர்க்க தரிசனத்தின் பிரதேசம். சென்னை என்பது இளம் நகரமல்ல. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது ஒரு ஆன்மீக மற்றும் வர்த்தக கேந்திரமாக திகழ்ந்தது. இது தொண்டை மண்டலம். இதன் தலைநகரம் காஞ்சிபுரம். 1ஆம் நூற்றாண்டு முதலே சோழர்கள், பல்லவர்கள், விஜயநகர பேரரசுகள் என பலரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது இந்த கடற்கரை நிலம். மயிலாப்பூர் பல்லவர்களின் காலத்தில் முக்கிய துறைமுகம். பன்னெடுங்காலமாகவே புனித தாமஸ் இங்கு வந்து போதித்ததாக கதைகள் உண்டு. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் இங்குதான் சாந்தோம் துறைமுகத்தை அமைத்தனர். திருவள்ளிக்கேணி இதன் பார்த்தசாரதி கோவில் பல்லவர்கள் காலத்திலிருந்தே சிறப்பு பெற்றது. மதராசப்பட்டினம் மற்றும் சென்னப்பட்டினம். ஆனால் ஆங்கிலேயர்கள் தங்கள் கோட்டையை அமைப்பதற்காக தேர்ந்தெடுத்த பகுதி கோவளம் மற்றும் கூவம் நதிக்கரைக்கு இடையிலிருந்த சிறிய மணல் திட்டுகள் மற்றும் மீனவ கிராமங்கள். இவற்றில் முக்கியமானவை 2 கிராமங்கள். ஒன்று வடக்கிலிருந்த மதராசப்பட்டினம், மற்றொன்று கோட்டைக்கு தெற்கே இருந்த புதிய குடியேற்றத்தை குறிக்கும் சென்னப்பட்டினம். ஆங்கிலேயர் வருகை மற்றும் நில உரிமை. 1639ஆம் ஆண்டு. இந்த ஒற்றை தேதிதான் சென்னை வரலாற்றில் மிகவும் முக்கியமானது. கிழக்கிந்திய கம்பெனியின் முகவர்கள் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோஹன் ஒரு சிறந்த வர்த்தக மையத்தை தேடி அலைந்தனர். அப்போது கடற்கரையை ஒட்டியிருந்த இந்த நிலப்பகுதி விஜயநகர பேரரசின் கீழ் உள்ளூர் சிற்றரசரான தாமர்லா வெங்கடபதி நாயக்கரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பிரான்சிஸ் டே வணிக ரீதியாக இந்த கிராமங்களை வாங்கினார். இது வெறும் நிலப்பத்திரம் அல்ல, ஒரு நூற்றாண்டுகால போராட்டத்திற்கான ஆவணம். அந்த ஆவணத்தில் அவர்கள் வாங்கிய நிலத்தின் வடக்கே இருந்த பழைய கிராமத்தை மதராசப்பட்டினம் என்று குறிப்பிட்டனர். இப்போதுதான் நாம் அறியாத அந்த முதல் ரகசியம் ஆரம்பிக்கிறது. தாமர்லா வெங்கடபதி நாயக்கர் தன் தந்தையின் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக ஒரு நிபந்தனை வைத்தார். தங்கள் நிலப்பரப்பிற்கு தெற்கே ஆங்கிலேயர்கள் அமைக்கும் புதிய கோட்டையை சுற்றியுள்ள புதிய நகரத்திற்கு தனது தந்தையான தாமர்லா சென்னப்ப நாயக்கரின் நினைவாக சென்னப்பட்டினம் என்று பெயரிட வேண்டும் என்று கூறினார். பிரிட்டிஷ் தரப்பு சம்மதித்தது. ஆம், சென்னை என்ற பெயர் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே உள்ளூர் தலைவரால் அன்பு பரிசாக ஒரு நிபந்தனையாக இந்த நகரத்திற்கு கொடுக்கப்பட்டது. 2 பெயர்களின் ரகசியம். மெட்ராஸா, சென்னையா? இந்த ரகசியத்தின் மையப்புள்ளி இதுதான். ஒரே நகரத்திற்கு ஒரே நேரத்தில் 2 பெயர்கள் இருந்தன. இதுவே அந்த நீண்டகால யுத்தம். சென்னையின் உள்ளூர் அடையாளம். சென்னப்பட்டினம் வெறும் பெயரல்ல, அது உள்ளூர் மக்களின் அடையாளம். ஆதாரம்: 1646ஆம் ஆண்டு சென்னப்பட்டினத்தில் கட்டப்பட்ட சென்னகேசவ பெருமாள் கோவிலின் கல்வெட்டுகளும் ஆவணங்களும் இந்த இடம் சென்னப்பட்டினம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது உள்ளூர் மக்கள் இந்த குடியேற்றத்தை சென்னை என்றே அழைத்தனர். மொழி காரணம்: சென்னை என்ற தெலுங்கு வார்த்தைக்கு அழகு என்று பொருள் இருந்தாலும் உள்ளூர் கலாச்சாரத்துடன் தொடர்புடையதால் தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மக்கள் இந்த பெயரை விரும்பினர் என்று ஒரு கூற்று உண்டு. மெட்ராஸின் காலனித்துவ ஆதிக்கம்.
ஆனால் ஆங்கிலேயர்கள் எதற்காக மெட்ராஸ் என்ற பெயரை ஆதிக்கம் செலுத்தினர்? இதுதான் அடுத்த பெரிய மர்மம். பழைய பெயரை பயன்படுத்துதல். மதராசப்பட்டினம் என்பது கோட்டைக்கு வடக்கே இருந்த பழமையான அங்கீகரிக்கப்பட்ட கிராமம். வணிக போக்குவரத்திற்கு ஏற்கனவே அறிமுகமான இந்த பெயரை பயன்படுத்துவது ஆங்கிலேயர்களுக்கு எளிதாக இருந்தது. சுருக்கம் மற்றும் உச்சரிப்பு. மதராசப்பட்டினம் என்பதை சுருக்கி எளிதாக மெட்ராஸ் என்று உச்சரித்தனர். மெட்ராஸின் மர்மமான பிறப்புக் கதைகள், அதாவது ரகசியங்கள். மதரசா கதை. சிலர் முகலாயர்கள் காலத்தில் இங்கு மதரசா, அதாவது இஸ்லாமிய கல்வி நிலையம் இருந்ததால் மெட்ராஸ் என்று பெயர் வந்திருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். போர்த்துகீசிய கதை. ஒரு போர்த்துகீசிய அதிகாரி மாட்ரே டி சோயி என்பவரின் பெயர் சுருங்கி மெட்ராஸ் ஆனது என்றும் ஒரு நம்பத்தகாத கதை உண்டு. பிரிட்டிஷாரின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் மொத்த நகரமும் மெட்ராஸ் என்றே பதிவு செய்யப்பட்டது. ஆனால் சாதாரண மக்கள் கோவில் ஆவணங்களில் சென்னப்பட்டினம் என்றே பயன்படுத்தினர். மெட்ராஸ் என்பது கோட்டையின் உத்தியவாச பெயர், சென்னை என்பது மண்ணின் மைந்தர்களின் இதய பெயர். இந்த முரண்பாடே சுமார் 350 ஆண்டுகள் நீடித்தது. சுதந்திரத்திற்குப் பின் நடந்த அரசியல் போர். 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் அந்த சுதந்திரத்தின் முழு பயனும் ஒரு நகரத்திற்கு கிடைக்கவில்லை. மெட்ராஸ் என்ற பெயர் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின், காலனித்துவத்தின் சின்னமாக கருதப்பட்டது. மொழியின் பெருமை. சுதந்திரத்திற்கு பிறகு ஸ்தானியங்களின் எல்லைகள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைநகரமாக ஒரு தமிழ் பெயர் இருக்க வேண்டும் என்ற உணர்வு வலுப்பெற ஆரம்பித்தது. பெயர் மாற்றத்திற்கான தொடர் கோரிக்கைகள். 1960கள், 70கள் மற்றும் 80களில் திராவிட இயக்க தலைவர்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர். இந்திய அளவில் மும்பை, பம்பாய் போன்ற நகரங்களின் பெயர்கள் மாற்றப்படுவதற்கு முன்பே மெட்ராஸை சென்னை என்று மாற்ற வேண்டும் என்ற குரல் தமிழ்நாட்டில் ஓங்கி ஒலித்தது. மண்ணின் மைந்தன் போராட்டம். மெட்ராஸ் என்ற சொல் சென்னப்ப நாயக்கரின் நினைவை புறக்கணித்து காலனித்துவ அதிகாரத்தை மட்டுமே முன்னிறுத்துகிறது என்றும், சென்னப்பட்டினம் என்ற பெயரையே மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்றும் மக்கள் இயக்கங்கள் வலுப்பெற்றன. மெட்ராஸ் ஒரு பழைய அடையாளம் அல்ல, அது ஒரு திணிக்கப்பட்ட அடையாளம் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. ரகசியம் வெளிவந்த நாள் ஜூலை 17, 1996. நீண்டகால காத்திருப்பிற்குப் பிறகு அந்த திருப்புமுழி வந்தது. 1996ஆம் ஆண்டு. அப்போதைய தமிழக முதல்வர் மெட்ராஸ் பெயரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். திராவிட இயக்கத்தின் நீண்ட நாள் கனவும் காலனித்துவ ஆதிக்கத்தை அழிக்கும் நோக்கமும் இதில் இருந்தது. அதிகாரப்பூர்வமாக 1996 ஜூலை 17இல் மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என்று மாற்றப்பட்டது. இது வெறும் பெயரில் நடந்த மாற்றமல்ல, இதோ வரலாற்றை மீட்டெடுத்த தருணம். காரணம், அதிகாரப்பூர்வமாக இந்த பெயர் மாற்றம் காலனித்துவ அடையாளங்களை துறந்து தமிழின் மற்றும் மண்ணின் பூர்வீக அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்று அரசாங்கம் அறிவித்தது. சென்னப்பட்டினம் என்ற சென்னப்ப நாயக்கரின் நினைவாக இடப்பட்ட உள்ளூர் வேர்களை கொண்ட பெயரையே நாம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தோம் என்று அரசாங்கம் அறிவித்தது. மெட்ராஸ் என்ற பெயர் மறைந்தாலும் ஐஐடி மெட்ராஸ், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் போன்ற நிறுவனங்களின் பெயர்கள் அதன் நீண்ட வரலாற்றை நினைவுறுத்துவதற்காக இன்னும் நீடிக்கின்றன. ஆனால் நகரம் முழுவதுமே இன்று சென்னை. மெட்ராஸ் ஒரு அரசாங்கத்தின் அலுவலகத்தில் பிறந்த பெயர். சென்னை இந்த மண்ணின் மைந்தர்களின் இதயத்தில் பிறந்த பெயர். நாம் இன்று புரிந்து கொண்ட ரகசியம் என்னவென்றால், சென்னை என்ற பெயர் காலனித்துவ பெயரான மெட்ராஸுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பின் விளைவாக திடீரென்று பிறக்கவில்லை. 1639ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் இங்கே அடியெடுத்து வைத்தபோது அவர்கள் வாங்கிய இடத்தில் ஒரே நேரத்தில் சென்னையும் மெட்ராஸும் இருந்தன. காலனித்துவ அதிகாரம் மெட்ராஸ் என்ற பெயரை கூவி அழைத்தது. ஆனால் மண்ணின் பூர்வகுடிகள், கோவில்கள், கல்வெட்டுகள், அவர்களின் அன்றாட பேச்சு வழக்கு எல்லாமே அந்த 350 ஆண்டுகளும் இரகசியமாக ஆனால் உறுதியாக சென்னை என்ற பெயரை தக்க வைத்துக் கொண்டன. 1996இல் நடந்த பெயர் மாற்றம் என்பது ஒரு புதிய பெயர் உருவாக்கப்பட்ட நிகழ்வல்ல. மாறாக காலனித்துவ பெயரின் நிழலில் மறைந்திருந்த இந்த நகரத்தின் உண்மையான ஆழமான அடையாளத்தை நாம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த வரலாற்று நிகழ்வு.
சென்னை அது வெறும் நகரம் அல்ல, அது ஒரு நீண்ட கால வரலாறு. அது சென்னப்ப நாயக்கரின் நினைவில் இருந்து வந்து திராவிட இயக்கத்தின் கனவில் வளர்ந்து காலனித்துவத்தின் சாம்பலில் இருந்து மீண்டு வந்த தமிழரின் அடையாளம். இனி மெட்ராஸ் என்ற பெயரை நீங்கள் கேட்கும்போது அது காலனித்துவத்தின் ஒரு பகுதி மட்டுமே என்று தெரிந்து கொள்ளுங்கள். சென்னை, இதுவே இந்த நகரத்தின் ஆதி மற்றும் அந்தம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலில் சந்திப்போம். நன்றி.